அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரெடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது 1 டே பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சே லெவல்ஸ் இந்த நிஃப்டி ப்ளூ லைன்ஸ் அண்ட் ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன்சே லெவல்ஸ். மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனது இந்த லெவல் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனாங்க. நம்மளுடைய நேத்தியுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி 13th நவம்பர் வந்து மார்க்கெட்டில் எக்ஸ்பெஷலி இண்டெக்ஸில் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் ஆகும் அண்ட் நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னும். பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு 700 to 750 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடேயில் நமக்கு வந்து கேப்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, எக்ஸ்பெஷலி ஃபார் பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு மொமெண்டம் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க. ஈவன் பேங்க் நிஃப்டி வந்து மோர் தேன் 1000 பாயிண்ட்ஸும் நிஃப்டி வந்து மோர் தேன் 320 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஃபார் டவுன் சைட். இந்த என்டையர் மூவ்மே நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். நம்ம என்ன கால்ஸ் எடுத்தோம், என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். இந்த லெவல்ஸ் வந்து நம்ம நேற்று போஸ்ட் பண்ண லெவல்ஸ். நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா 9:55 தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில். இதனோட ஹை தான் அதுக்கப்புறமா மார்க்கெட்டில் ஹையே. இதுக்கப்புறமாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட நமக்கு ஹையில் வந்து க்ளோஸே வைக்காமல் நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் நேத்தியுடைய வீடியோலேயே நம்ம எக்ஸ்பெஷலி சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 4th நவம்பரினுடைய லோவில் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம வந்து ஷார்ட் போகலாம் அப்படின்னும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 28 அக்டோபரினுடைய லோ வந்து க்ளோஸ் ஆகி ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகுறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம ஷார்ட் போகலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஃபால் வந்து இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. ஈவன் நம்ம நேத்தியுடைய வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு இன்னையோடைய ட்ரேட் வந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து இன்றைக்கி கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம் ஃபார் டவுன் சைடில். அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த டைமிங் கேண்டில் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. இது நம்ம நேத்தியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம 1 டே பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சே லெவல்ஸ். இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே, இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன்சே லெவல்ஸ். ஈவன் நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 400 பாயிண்ட்ஸ், அதாவது இந்த லெவலில் வந்து ஒரு 400ல் இருக்கும் பொழுதே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் நவ் வந்து 400 தான் வந்து ரீச் ஆயிருக்காங்க அப்படின்னா ரிமைனிங் வந்து நம்மளுடைய டார்கெட் வந்து ஒரு 750 வரைக்குமே இருந்தாங்க. அண்ட் 500 600 வரைக்குமே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த லெவல்ஸ்க்கெல்லாமே வந்து நம்ம எதிர்பார்க்குறது பார்த்தீங்கன்னா 700 to 750 பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓப்பன் ஈக்குவல் டு லோலேயே வந்து மார்க்கெட் வந்து இருந்தாங்க. அண்ட் இந்த இடங்கள் பாருங்கள், எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த 51,220க்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய ஹை தான் வந்து மார்க்கெட்டில் ஹை. அதுக்கப்புறமாக எந்த ஒரு ஹையுமே நமக்கு வைக்கவே இல்லை. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியினுடைய ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் வந்து இதுதான். இந்த டைமிங் கேண்டிலுடைய ஹை வந்து நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னாலும் நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட நமக்கு வந்து அப்சைடில் வந்து க்ளோஸ் பண்ண முடியாமல் நல்ல ஒரு டவுன்ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் வந்து நமக்கு ஹை கட் ஆயிருந்தாலும் எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக ரிவர்ஸ் ஆன பிளேஸ் வந்து இந்த 50,856 மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்காங்க. இந்த இடங்களில் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலும் நம்மளுடைய தேர்டு டைமிங் கேண்டிலான 155 கேண்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா லோ தான் கட் ஆயிருக்காங்க. இந்த லோ கட் ஆனதுலேருந்து நல்ல ஒரு ஃபால் வந்து இம்மீடியட்டான ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. என்டையர் மூவ்மே நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம 50,500 வந்து புட் வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுத்திருந்தோம். அந்த 50,500 புட் வந்து அரௌண்ட் 36 ருபீஸில் நம்ம எடுத்தது மோர் தேன் 560 or 550 வரைக்குமே நமக்கு இன்றைக்கி போயிருந்தாங்க. ஒரு ரியல் ஹீரோ ஆர் ஜீரோ கால் வந்து நம்ம இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். அண்ட் நிஃப்டிலுமே நம்ம இன்றைக்கி எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 23,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து புட்டு வந்து நம்ம எடுத்திருந்தோம். அரவுண்ட் வந்து ஒரு 88 ருபீஸில் வந்து நம்ம எடுக்க சொன்னது வந்து மோர் தென் பார்த்திங்க அப்படின்னா 250 or சம்திங் வரைக்குமே நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. இதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட்
நம்மளுடைய ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி எக்ஸ்பெஷலி வந்து ஈப்கால பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஒன் சைட் ரேலி வந்து கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி நல்ல ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ் மட்டுமே நம்ம எவ்ரிடே வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக. நாளையுடைய ட்ரேடுக்கு வந்து நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் இருக்க சின்ன சின்ன டிப்ஸை வந்து நீங்கள் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே ட்ரேடில் வந்து நீங்கள் என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் நம்ம ப்ரொவைட் பண்ண அந்த லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டலாக இருக்கட்டும், அந்த லெவல்ஸ் வந்து உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் ஒன் டே பிஃபோராகவே நீங்கள் லைன் வந்து மார்க் பண்ணி வைக்கிறதன் மூலமாக அந்தந்த இடங்கள் வந்து டச் ஆகும் பொழுது நல்ல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது வந்து நீங்கள் எவ்ரிடே வந்து பார்த்துட்டே இருக்கீங்க. இது நம்ம நேத்தியுடைய போஸ்ட் படி இன்றைக்கி வந்து நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்த டீட்டெயில்ஸ் இது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் குரூப். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நீங்கள் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும், எந்த செக்டார்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம், அண்ட் எந்த ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் இன்றைக்கி அப்படிங்கிற விஷயம், எந்த இடங்களில் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னும், அதாவது நமக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 4th நவம்பர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னும், அந்த இடங்களில் வந்து நிஃப்டி வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னும் ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். பாருங்கள், இந்த 23,816 அப்படிங்கிற அந்த 4th நவம்பர்னுடைய லோ கட் ஆனதுமே மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் 949க்கு பேங்க் நிஃப்டி வந்து இந்த இடங்கள் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு அபவ் க்ளோஸ் ஆகிறதுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னு நாம் சஜஸ்ட் பண்ண அண்ட் நாம் எடுத்த என்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி வந்து 80ல் இருக்கும்போது, அதாவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 80ல் இருக்கும் பொழுது 23,000 புட் ஆப்ஷன் வந்து அபவ் வந்து 88ல் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தது. மோர் தென் நமக்கு ஒரு 200க்கு மேலேயே வந்து போயிருந்தாங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம். அண்ட் இது மெம்பர்ஸ்க்காக கொடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி 50,500 வந்து 33ல் இருக்கும்போது அபவ் 36 போனால் மட்டுமே நம்ம பை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். அதன்படி அபவ் 36 மேலே பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி 500 அண்ட் 550 ஆர் 580 தெரியல, பட் அவ்வளோ தூரம் நமக்கு வந்து நல்ல ஒரு ரேலி வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு ரியல் ஹீரோ ஆர் ஜீரோ கால் அப்படின்னா இதுதான். நல்ல ஒரு மொமெண்டம் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கேப்சர் பண்ணி இந்த மொமெண்டம் எல்லாமே நம்ம ஒன் டே பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி அண்ட் ஈவன் இந்த 13th நவம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம ஒரு 1 வீக் முன்னாடியே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த ரேட் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னும். அண்ட் அந்த 51,000 வந்து புட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸ் ஆனால் நம்மளுடைய டூலில் டச் ஆகிட்டு எவ்வளோ ஒரு பெரிய பவுன்ஸ் பேக் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். எவ்ரி அப்டேட் வந்து நம்ம இதில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து 400, 500, 600 அப்படி போகும்பொழுதும் இந்த லெவல்ஸ் வந்து இன்னுமே நமக்கு பெண்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அண்ட் இது வரைக்குமே நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே வந்து ஏர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய டே சார்ட்டு. இந்த 4th நவம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸ்பெஷலி நிஃப்டி டு டிசைட் த ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி நமக்கு 4th நவம்பர்னுடைய லோ வந்து கட் ஆனாங்க அப்படின்னா நேற்றையுடைய வீடியோவில் இந்த லோவான 23,816க்கு கீழே ஒரு 15 minutes கேண்டில் வந்து க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் ஷார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன்படி நீங்கள் 15 minutes டைம் ஃப்ரேம் படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன்படி இந்த 14th லோ வந்து 23,816 வந்து ஃபஸ்ட்டு 15 minutes கேண்டிலே நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெஷலி வந்து நிஃப்டி வந்து ஃபஸ்ட்டு 15 minutes கேண்டிலே வந்து நமக்கு இந்த 4th நவம்பரினுடைய லோவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா இம்மீடியட்டாகவே நம்ம ஷார்ட் போகலாம் அப்படின்னு நேற்றையோட வீடியோவில் சொல்லணும். அதன்படி பாருங்கள் நல்ல ஒரு ஃபால் ஆயிருந்தாங்க. எக்ஸாக்ட் அப்படின்னாவே வந்து இந்த இடங்கள்ல இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்காங்க. அண்ட் எவ்ரிடே நம்ம சொல்கிற மாதிரி இந்தந்த லைன்ஸ் எல்லாமே உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் வந்து ஃபார் பொசிஷனலாக நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு நம்பர்ஸுமே வந்து நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டில் வந்து ஆக்ட் ஆகும். அண்ட் இது நிஃப்டினுடைய நம்ம நேற்று ப்ரொவைட் பண்ண டீட்டெயில்ஸ் இது. இப்போ நிஃப்டியினுடைய கண்டிஷன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த 4th நவம்பரினுடைய லோ கட் ஆனவங்களும் நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக வந்து சொல்லலாம். பட் இப்போ வந்து
இது எல்லாமே வந்து நமக்கு ஆக்டிவான நம்பர்ஸாக இருக்கும். இந்த 23,338 அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ 23,559 இருக்காங்க. இந்த 23,338.70 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆக்ட் ஆகும். இனி ஒரு ரைஸ்லையுமே நம்ம வந்து ஃபாலுக்கு தான் வந்து ட்ரை பண்ணமே தவிர்த்து ட்ரெண்ட் வந்து நமக்கு டவுனாக இருக்கும் பொழுது ஒரு ரைஸ் ஆகும் பொழுது நம்ம ஷார்ட்டுக்கு ட்ரை பண்ணணும். அண்ட் ஒரு ட்ரெண்ட் வந்து நமக்கு அப்பில் இருக்கும் பொழுதும் ஒரு டவுன்லேயும் நம்ம லாங் வந்து ட்ரை பண்ணணும் ஒரு பொசிஷனலாக. அண்ட் நாளையுடைய மொமெண்டம் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி நம்ம ஒரு 50% ஆஃப் மொமெண்டம் தான் நாம் எதிர்பார்க்குறோம். இந்த 50% ஆஃப் மொமெண்டம் டேட்டில் நியூ ட்ரேடர்ஸ் வந்து அந்த டேயில் வந்து நீங்கள் ட்ரேடை அவாய்ட் பண்ணாலே உங்களுடைய கேபிட்டல் அண்ட் உங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு 2 or 3 days வந்து நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி 50% ட்ரேட் வரும் பொழுது அந்த டேயில் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்காமல் அவாய்ட் பண்ணாலே உங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ட்ரேட் எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய லாட் சைஸை வந்து ரொம்பவே வந்து கம்மியாக எடுக்கணும். நார்மலாக நீங்கள் ஒரு 10 லாட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இது மாதிரியான 50% ஆஃப் மொமெண்டம் டேட்டில் ஒன்லி 2 லாட்ஸ் மட்டுமே நீங்கள் எடுத்தாலே உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் கேபிட்டலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இது மாதிரியான 50% ஆஃப் டேட்டில் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு ட்ரேடில் என்ட்ரு ஆகணுமே தவிர்த்து அந்த டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் அந்த ட்ரேடில் என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா போத் சைடு வந்து நமக்கு ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம எவ்ரிடே வீடியோவில் இதை சொல்லிகிட்டே இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரேடிங் கரியருக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டி வந்து எக்ஸ்பெஷலி இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சிங்கிள் டேலேயே நம்ம 700 to 750 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னும் இந்த 28th October வந்து மார்க்கெட்டில் எவ்ரிடே நம்ம அந்த டேட்டை வந்து சொல்லிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த டேட் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். இந்த 28th பார்த்திங்க அப்படின்னா இதுதான். இந்த 28th வந்து லோ கட் ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ஃபர்தராக டவுன் ட்ரெண்டில் அப்படின்னு சொல்லலாம். ஒன்ஸ் வந்து இந்த 51,012 அப்படிங்கிற நம்பர்ஸ் ஆன இந்த 28th லோக்கு கீழே மார்க்கெட் 15 minutes கேண்டில் க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் ஷார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன்படி நீங்கள் ஒரு 15 minutes டைம் ஃப்ரேம் படி பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த 51,012 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு கீழே க்ளோஸ் ஆனதுமே இந்த இடங்கள் வந்து ரீட்ரேஸ் ஆகிருக்காங்க. எக்ஸாக்டாக நம்ம ஷார்ட் போக வேண்டிய இடம் வந்து இந்த இடங்களில் வந்து ஷார்ட் போயிருந்துருக்கணும். நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ரொம்பவே ஆக்குரேட்டாக வந்து ஒரு ஹேமர் கேண்டில் போட்டிருக்கிற பிளேஸ் வந்து இந்த 49,896 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து ஒரு ஹேமர் கேண்டில் போட்டு ஒரு ரிவர்சல் மாதிரியான ஒரு சைன் ஒரு 15 minutesல வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அகெயின் நம்ம சொல்கிற மாதிரி ட்ரெண்ட் வந்து நமக்கு டவுனாக இருக்கும் பொழுது இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இந்த நம்பர்ஸ்க்கு கீழே ஒரு 15 minutes கேண்டில் வந்து அபவ் வந்து க்ளோஸ் வைக்க முடியாமல் லோ கட் ஆனாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம ஷார்ட் போகலாம். அண்ட் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அண்ட் மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 16th Augustனுடைய ஹை அண்ட் லோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி இப்போ மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் எடுத்த இடம் வந்து 16th Augustனுடைய லோலேருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட்டில் இருக்காங்க. ஈவன் தோ நாளைக்கு நாம் எதிர்பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி 50% ஆஃப் மொமெண்டம் தான் நாம் எதிர்பார்க்குறோம். நிஃப்டிக்கு சொன்ன அதே ரூல்ஸ் தான். இந்த டேயில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் மெயின்டைன் பண்ணி தான் ஒரு ட்ரேடில் வந்து என்ட்ரு ஆகணும். எஸ்பெஷலி பேங்க் நிஃப்டிக்கு வந்து போத் சைடு வந்து இம்மீடியட்டாக உங்களுடைய ஸ்டாப் லாஸும் சரி டார்கெட்டும் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேபி நமக்கு இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே டவுன் சைடுக்கு வந்து ஓப்பனாக இருக்கும். இதை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க ஃபார் கம்மிங் டேஸில். அண்ட் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். நாளையுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் நமக்கு 50% நம்ம எதிர்பார்க்கணும். இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டர்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சே லெவல்ஸ் அண்ட் டவுன் சே லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியோட நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சே லெவல்ஸ் அண்ட் டவுன் சே லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ. இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக். இதில் இருக்கிற உங்களுடைய பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் இல்லை நம்ம என்ன செக்டார்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோமோ அந்த செக்டார்ஸில் இருக்கிற ஒரு ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 15 minutes ஆயிண்டோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் எடுத்தாலும் சரி, நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute இல்லை அப்படின்னா ஒரு 5 minutesல வர புல் பேக்கில் மட்டுமே நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும்.
அண்ட் நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டார்ஸ் வந்து எஃப்எம்சிஜி செக்டார், ஐடி செக்டார் ரெண்டுமே நல்ல ஒரு செட்டப்பில் வந்து இருக்காங்க. இந்த செக்டார்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ் மற்றும் அதில் இருக்கிற ஒரு ஃபேவரட்டான ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். அண்ட் நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 4 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் வந்து நமக்கு டெக்னிக்கல் படி நமக்கு வந்து வந்திருக்காங்க. இந்த டைமிங் கேண்டில் படி எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு நிறைய வியூவர்ஸ் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. இதுதான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் அப்படின்னா இதனுடைய ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஹை கட் ஆகுறாங்க அப்படின்னா உதாரணமாக ஒரு 940 கேண்டில் தான் இது அப்படின்னா 5 மினிட்ஸ் ஹை கட் ஆகும் பொழுது நீங்கள் லாங் ட்ரேட் எடுத்துகிட்டு இந்த லோவில் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம். லோ கட் ஆகும் பொழுது இந்த ஹையில் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த லோவில் வந்து நீங்கள் வந்து ஷார்ட் வந்து இனிஷியேட் பண்ணலாம். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஹை அண்ட் உங்களுடைய ஷார்ட்டுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹைலையும், லாங்குக்கு வந்து இந்த ஸ்டாப் லாஸையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஃபர்தராக நம்மளுடைய நம்பர்ஸ் இதான் இப்போ நம்மளுடைய நம்பர்ஸ் அப்படின்னா உங்களுடைய டார்கெட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபார் லாங் அண்ட் ஷார்ட். இப்படி தான் வந்து டைமிங் கேண்டில் படி நம்ம ட்ரேட் எடுக்கணும். அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறீங்க, அதோடைய ஸ்டாப் லாஸ் என்ன டார்கெட் தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூவர்ஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற வியூவர்ஸ்க்கும் சரி மெம்பர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுறதன் மூலமாகவும் ஷேர் பண்ணுறதன் மூலமாகவும் இது மற்ற நண்பர்களுக்குமே கொண்டு போய் சேரும். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.